சார் ஒரு நிமிஷம் நான் பேச இல்லை சார், எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை சார். இல்லைன்னா நான் கைது பண்ணுறேங்க, நான் ஒன்றும் அதுக்கு பயனில் கடைக்காரன் என்ன வரல. நாளைக்கு இந்த இடத்துல 1000 வியாபாரிகளை திரட்டி நான் அந்த இதை லாக் பண்ணுவேன். நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன். வலசராக பகுதியில் இருக்க ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க, வந்தா எங்க கடையை சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்போ எங்களை கைது பண்ணுங்க, அப்புறம் எதுக்கு சங்கம், அப்புறம் எதுக்கு வியாபாரம், அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட பிடிங்கி தான் மகளிருக்கு 5000 ரூபா தரணுமா? இப்போ வந்து 20 நிமிஷம் உட்காந்துருக்கேன், ஒரு அதிகாரி வந்து பார்க்கணும், காவல்துறை கூட வந்துட்டாங்க. அப்போ ஃபைன் போட்ட அதிகாரிங்க சார். ஒரு நிமிஷம் நான் பேச இல்லை சார், எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை சார். இல்லைன்னா நான் கைது பண்ணுறேங்க, நான் ஒன்றும் அதுக்கு பயனில் கடைக்காரன் என்ன வரல. வேற ஒரே நிமிஷம் நான் பேசணும். பேட்டி எடுத்து சார் தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும்ல சார், இந்த மாதிரி அட்டூழியம் பண்ண முதலமைச்சர் தெரியல சார். அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு நான் சொல்லாம எப்படி தெரியும்? வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபா போட்டிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த வலசரவாக்கம் பகுதிகளில் ஒரு கடைக்கும் 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எந்த ஒரு காரணம் கேட்க மாட்டேன். காரணம் கேட்டா கடை இடிப்பேன்றாங்க. அந்த லேடி அதிகாரி நான் கடையை இடிப்பேன், ஃபைன் கட்டுன்றாங்க. ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? ஆக்கிரமிப்புனா ஊரெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு 1 வருஷமா நோட்டீஸ் கொடுங்க. ரோடெல்லாம் தெருவோர கடைகள் பெருகி போச்சு, ரோடெல்லாம் வியாபாரம் பண்றேன், அதை ரிமூவ் பண்ண மாட்டேன்றாங்க. முறையா வணிக வரி, சொத்து வரி இருக்க கடையை 10,000 ஃபைன் போடுறாங்க. என்ன அர்த்தம்? மிரட்டுறாங்க. 20 பேரை கூட வந்து குண்டர்கள் மாதிரி ரவுடிகள் தான் ஒரு காலத்துல மாமூல் வாங்கினாங்க, மாநகராட்சி அதிகாரிகள் மாமூல் வாங்குறதுக்கா? இப்போ வந்து 20 நிமிஷம் உட்காந்துருக்கேன், ஒரு அதிகாரி வந்து பார்க்கணும், காவல்துறை கூட வந்துட்டாங்க. அப்போ ஃபைன் போட்ட அதிகாரிங்க ரவுடிசம் பண்றாங்க. என்ன ரீசன்? எதுக்கு ஒரு கடைக்கு 5000 ரூபாய் ஃபைன் போடுறதுக்கு என்ன ரீசன்? நோட்டீஸ் கொடுத்தீங்களா? இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நோட்டீஸ் கொடுத்தீங்களா? ஆக்கிரமிப்பு தெருவெல்லாம் அத்தனை கடை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். பிளாட்ஃபார்ம் கடை, ஹோல்சேல் வியாபாரம் எல்லாம் தெருவில் நடக்குது. 1 வருஷமா மாநகராட்சி மனு கொடுத்து அங்கேயும் இங்கேயும் அலையிறேன், பதில் இல்ல. ஒரு கடைக்காரன் கூட வரமாட்டேன்றான், பயப்படுறான். வலசராக பகுதியில் இருக்க ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க, வந்தா எங்க கடையை சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்போ எங்களை கைது பண்ணுங்க, அப்புறம் எதுக்கு சங்கம், அப்புறம் எதுக்கு வியாபாரம், அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட பிடிங்கி தான் மகளிருக்கு 5000 ரூபா தரணுமா அப்படின்ற கேள்வி எழுது. இன்னைக்கு இதுக்கு பதில் தெரியலன்னா நாளைக்கு இந்த இடத்துல 1000 வியாபாரிகளை திரட்டி நான் அந்த இதை லாக் பண்ணுவேன். நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பதில் சொல்லனா நாளைக்கு வலசரவாக்கம் நகராட்சி அலுவலகம் 1000 வியாபாரம் முற்றுகையிடுவேன். அது என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணிக்கிட்டோம், கைது பண்ணிக்கிட்டோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க இந்த மண்ணுக்கு நீதி கொடுக்கல. இது கண்டிப்பா முதலமைச்சருக்கு போனோம். முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற அவர் கிடையாது, அவர் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறாரு. இது போன்ற அதிகாரிகள் மிரட்டி முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. இங்க கவுன்சிலர் அடுத்த எப்படி இங்க ஓட்டு வாங்குவார், எப்படி ஓட்டு கேட்பாரு வியாபாரிகிட்ட? இப்போ எலெக்ஷன் வந்து முதலமைச்சர் எப்படி ஓட்டு கேட்பாரு? நான் மக்கள் 5000 ரூபாய் கொடுத்தா அந்த 5000 எங்க இருந்து கொடுக்குறீங்க? வியாபாரம் மிரட்டி கொடுக்குறீங்களா? அதனால தயவு செய்து இதுக்கு வரணும். இல்லைன்னா நாளைக்கு காலையில அதிகாலை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வந்துடும். 9 மணிக்கு கண்டிப்பா நகராட்சி அலுவலகத்தை நான் பூட்டு போடுவேன் சார். தயவு செய்து தப்பா நினைச்சீங்க சார். அது வரவே இல்லையா? 20 நிமிஷம் வந்து உட்காந்துருக்கேன், நாய் மாதிரி உட்காந்துருக்கேன். காவல்துறை வந்து யாருமே வரலையே, உள்ள இருந்து எட்டி பார்க்கலையே. அப்ப அந்த அளவுக்கு அலட்சியம் தானே. ஒரு 10 பேர் வந்து இங்க ரோட்ல உட்காந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் வரலாம். அப்ப என்ன இருக்கு? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படி பச்சையா சொன்னா உன்னால என்ன புடுங்க முடியும்? புடுங்கன்றதுன்னு அர்த்தம் இது. அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு சொல்லுங்க. ஏங்க முதல்வரை கூட ஈஸியா பார்த்துலாம் போட்டுருங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்வர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, சம்பந்தப்பட்ட அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ரவுடிசம் பண்ற இது போன்ற அது ஒரு பெண் அதிகாரி. நீ இடிக்கவா ஃபைன் கட்டுறேன்னு கேட்கறாங்களா? அது எந்த தைரியத்தை யார் கொடுத்தது? நான் இடிக்கவா இல்ல ஃபைன் கட்டுறேன்னு கேட்கறாங்க. அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? அந்த அதிகாரி பேர் அவர் பெண் அதிகாரி தானே. ஒரு பெண் அதிகாரி 20 ரவுடிங்க மாதிரி கார்பரேஷன் ஆளு கூட்டு வந்து நீ ஃபைன் கட்டுறியா இல்ல கடை அடிக்குவா? அது என்ன பதில்? அது ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? செக்யூரிட்டி கூட ப்ராப்பரா கேட்கல. செக்யூரிட்டி வர ஐயா என்னன்னு அவர் பாவம், அவர் 5000 10 ஐயா அதிகாரி எங்க போனாங்க தெரியல. மேல அவ்வளவு அதிகாரி உட்கார்ந்து இருக்காங்க, அவ்வளவு அதிகாரி உட்கார்ந்து. யாருக்கு இன்னும் போச்சு? ஆட்சி கெட்ட பேர் முதல்வருக்கு தானே கெட்ட பேர், நமக்கு என்ன கெட்ட பேர்ன்ற மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுதான் எங்களை நடத்துற லட்சணமா? ஜிஎஸ்டி வாங்கி நிலுங்க வரட்டுங்க. அப்போ இதுக்கு பதில் சொல்ல நாளைக்கு நகராட்சி முற்றுகை கண்டிப்பா நடத்த தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதுல தனி கவனம் செலுத்தி வணிக வரித்துறை அமைச்சர் கொஞ்சம் தயவு செஞ்சு பேச சொல்லுங்க. உங்களுக்கு பணம் தேவைன்னா 1000 விஷயம் இருக்கு. வியாபாரிக்கு ஃபைன் போட்டு தான் பணம் பண்ணுவீங்களா? அங்க வடசரத்துல ஒரு 5000 கடை இருக்குமா? 5000 கடையில இருந்து ஒரு வியாபாரி கூட வரதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? ஐயா நீங்க இன்னைக்கு போயிருவீங்க, நாளைக்கு எங்க கடை வந்து சீல் வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க கடை அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இப்படி பயமுறுத்தி தான் நீங்க ஃபைன் போடுவீங்களா? முறையா ஃபைன் போட மாட்டீங்களா? இப்படி பயமுறுத்தி வியாபாரி பயமுறுத்தி மண்ணின் மக்களை பயமுறுத்தி தான் பண்ணுவீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க நியாயம் என்ன நீதினு தெரியல. இல்லைன்னா நாளைக்கு வாசல்ல சாகும் வரை உண்ணாவிரதம் உட்காருவேன் சார். இப்போ எங்களுக்கு அதிகாரத்தை என்ன பேச அலோவ் பண்ணுங்க சார். அலோவ் பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா பண்ணுவோம்.